இன்றைக்கு இருக்கின்ற சூழல் கழகம் பல்வேறு பிரச்சனைகளில் தலையிட்டு இன்றைக்கு சிக்குண்ட இருக்கின்ற காரணத்தினால் இங்கு உட்கார்ந்து இருக்கின்ற அத்துணை நண்பர்கள் இந்த 2 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்ட போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள், கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் மனதில் நிறுத்தி இன்று வரை நீங்கள் எங்களுக்கு பெருத்த ஆதரவையும் நல்ல ஆதரவையும் தந்து கொண்டிருக்கின்ற என்று எண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் என்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நிலையில் நாம் இதுவரை நின்றிருக்கிறோம், எதிர்காலத்தில் வென்றெடுப்போம் என்பதனையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் அரசியல் ரீதியான கட்சிகளுக்கு அவர்களுக்கு அந்த கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஆனால் பொதுமக்களுடைய நன்மதிப்பை எந்த கட்சியுடைய தலைவர் பெறுகிறாரோ அவர்கள்தான் ஆளுகின்ற உரிமையை மக்களிடத்திலிருந்து பெற முடியும் என்ற நிலைதான் நம்மளுக்கு தேர்தல் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் கழகத்தை ஒருங்கிணைந்து கழக உறுப்பினர்களை இராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி விசுவாசமிக்க தொண்டர்களை உருவாக்கி அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி மூலமாக பொதுமக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று இந்த தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களிடம் பெற்றிருக்கிறது என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றை மீண்டும் நாம் உருவாக்கிட வேண்டும் என்றுதான் நாம் இன்றைக்கு இந்த தர்மயுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.